விரிவான செய்திகள். வடமாகாண சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் ஆர் இந்திரராசா மீது தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். வடமாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா மரண வீடொன்றுக்கு சென்று மற்றொரு மாகாண சபை உறுப்பினர் MP நடராஜாவுடன் மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்றிரவு அடையாளம் தெரியாததால் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து சென்றதாக கூறப்படும் இருவர் இந்திரராசாவின் முதுகில் தாக்கிவிட்டு தலைமறைவாகியதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதென போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவித்தார். தாக்குதல் நடத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான மாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா வவுனியா பொது வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். மாகாண சபை உறுப்பினர் ஆர் இந்திரராசா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சியான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நானும் இந்திரராஜா அவர்கள் மோட்டார் சைக்கிளில் ஏறியவர்கள் வாகனங்களில் வந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் சற்று முன் உத்தராங்குளம் சிவன் கோயில் வீதியாக வந்து பின்னர் பண்டாரிகுளம் ரோட்டுக்கு வீதியாக திரும்பும் போது அதில் எங்களுக்கு பின்னால் வந்த இருவர் எனக்கு பெண்ணே இருந்த கௌரவ இந்திரராஜா அவர்களை அவர் கையில் வைத்திருந்த சரியாக அடித்து விட்டு சென்று விட்டார்.